திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஹரியானா அல் ஃபுலாஹ் பல்கலைக்கழகில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஹரியானாவில் அல் ஃபுலாஹ் பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் அடுத்தடுத்து மருத்துவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து தற்போது அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு, என்ன நடவடிக்கை தற்போது அங்கு களத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹரியானாவை சேர்ந்த வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல் ஃபலா பல்கலைக்கழக வளாகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கின்றனர். இதற்கான காரணம், இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தில் சந்தேகிக்கப்படும் தீவிரவாத நபர்கள் அனைவரும் இந்த அல் ஃபலா பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்கள். இது தவிர அவர்கள் பயன்படுத்திய அவர்களோடு தொடர்புடைய ஒரு பிரிசா கார் ஒன்றும் சற்று முன்னதாக இதே பல்கலைக்கழக வளாகத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டது. எனவே அந்த காரை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனெனில் இதுவரை கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட கார்களில் இருந்து சில வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சில ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த காரிலும் கூட ஏதேனும் சில வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். காரை திறக்குகின்ற போது அது ஏதாவது ட்ரிகர் ஆகி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனவேதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த காரினால் ஏதாவது சுற்றுப்புறத்தில் ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்கிறதா, அச்சுறுத்தல் இருக்கிறதா, வெடிப்பொருட்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக தற்போது வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் வந்திருக்கின்றனர். ஏனெனில் இந்த கார்களை இவர்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தவில்லை, வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்து சேமித்து வைத்து கார் வெடிகுண்டாக வெடிக்க செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கின்றனர். எனவே அந்த அடிப்படையில் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பிரச்சனைக்குரிய வகையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் உறுதியளித்த பிறகு பின்னர் காவல்துறையினர் அந்த காரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணைக்காக அவர்கள் கொண்டு செல்வார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.